ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி வாரிய அழைப்பை மறுதளித்திருக்கிறார். மிக தெளிவாகவே டிக்ளேராகவே நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான உறுதிப்பாட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த அமைப்பில் பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். வேற எந்த காரணத்தையும் அவர் சொல்லலை. மெயினாக என்ன சொல்றாருன்னா, நீங்க பாலஸ்தீனுக்காகத்தான் இந்த பீஸ் கமிட்டியை உருவாக்கினீங்க, ஆனால் இப்போ வந்துக்கிட்டு வேற காரணங்களை சொல்றீங்க. பாலஸ்தீன அதிகார சபை அங்கே எங்க? பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தான் நீங்க சேர்க்க முடியாது, அவங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறோம். பாலஸ்டைன் அத்தாரிட்டின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்களா இல்லையா, பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க மஹ்மூத் அப்பாஸுடைய தலைமையில். அவங்களை இன்டர்நேஷனல் ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அவங்க இதுல எங்க இருக்கிறாங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த கேள்வியை யார் கேட்கணும்? சவுதி கேட்கணும், கத்தார் கேட்கணும், துபாய் கேட்கணும், அரபு நாடுகள் தான் இதை கேட்கணும். ஆனா கேட்கறது யாருன்னு கேட்டா ஸ்பெயினுடைய அதிபர் கேட்கிறாரு. கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சர்வதேச சட்டத்திற்கு முற்றுமுழுதாக இது மாற்றமாக இருக்கிறது. இந்த அமைப்பு ஐநா உருவாக்கப்பட்ட போதே ஐநாவுக்கு நிகராக இது மாதிரி எதையும் உருவாக்க கூடாது என்கிற நிபந்தனை எல்லாம் இருக்கிற நேரத்தில் இதை எப்படி நீங்க உருவாக்குவீங்க? ஐநாவினுடைய கட்டமைப்புக்கு வெளியில இந்த அமைப்பு செயல்படும் விதமாக இந்த அமைப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கிறாரு. எனவே பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலத்தை பாலஸ்தீன மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் அல்ல. அதனால பாலஸ்தீன மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைதி வாரியம் பாலஸ்தீனத்திற்கு எதிரானது என்கிறார் ஸ்பெயினுடைய அதிபர். மிக தெளிவாக பேசியிருக்கிறாரு. இதுதான் ஃபேக்ட்ங்கிறதையும் உறுதியாக சொல்லி இருக்கிறாரு. காசா விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறது நமக்கு தெரியும். இந்த சூழலில் தான் ஸ்பெயின் மாத்திரமல்லாமல் ஆல்ரெடி பிரான்ஸ், ஜெர்மன், யூகே, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட இந்த குழுவில் இணைய முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். மேலதிகமாக ஸ்பெயினுடைய அதிபர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வாரியத்தில் சேர்றதுக்கு நாங்க $1 பில்லியன் கட்டணும்ங்கிறாங்க. யாருக்கு யார் கட்டுறது? பணம் ஐநாவிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஐநா வழியாக போய் அங்க வேலையை செய்யறதை விட்டுவிட்டு நாங்க எதுக்கு இந்த வாரியத்துக்கு போய் $1 பில்லியன் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கேலியும் கிண்டலுமாக கூட பல கேள்விகளை இதில் எழுப்பி இருக்கிறார். எனவே இந்த குழுவில் யாரும் இணையவும் கூடாது, நாங்க இணைய மாட்டோம், இது பாலஸ்தீனத்துக்கு நல்லதில்லை என்று சொல்லி அரபு நாடுகள் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கு மிக தெளிவாக ஸ்பெயினுடைய அதிபர் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி